நான் எதேர்ச்சியாக தான் வந்தேன். மே மாதம் ட்ரை பண்ணேன், டிக்கெட்ஸ் கிடைக்கல. அதனால் இப்போ வந்தேன். ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. எந்த இடத்துலையுமே ஒரு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சாங்க வீட்டில் கூட அனுப்புறதுக்கு, கவர்மெண்ட்டு எப்படி இருக்கும், வேணாம் நீ ப்ரைவேட்லேயே போயிருக்கேன். அதில் எந்த வித ஒரு சலனம் கூட கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வந்தோம். டிரைவர் அண்ணனும் சரி, ஹெல்ப் பண்ண சந்தோஷம் அண்ணனும் சரி, நல்லா இருக்காங்க. அதே மாதிரி மேடம் பற்றி ஒன்று சொல்லி அவங்க, அதாவது ரன்னிங் பஸ்ஸில் பேசுறது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கான ஈஸியான காரியம் கிடையாது. அதையும் மீறி உங்க கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நின்றுனே பேசியிருக்காங்க. அதுக்காக முதல்ல நன்றி மேடம். இன்னும் வந்து இவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சு பேசுறது வந்து அந்த தமிழ் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு மிஸ்டேக் தெரியல. ஐ கான்டாக்ட் ஆகட்டும், போஸ்டர், கெஸ்டர், லாங்குவேஜ் எல்லாமே இருந்தது மேடம். எனக்கு ஒரே உங்ககிட்ட ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லலாமான்னு தெரியல. என் ஏஜுக்கு உங்ககிட்ட வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் எதிர்பார்க்குறோம் மேடம். நீங்கள் கதை சொல்லும் போது வாய்ஸ் மாடுலேஷன் இருந்தால் தான் கண்டிப்பாக அது கொஞ்சம் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டி கொடுக்கும். ஆமாம், யாராவது கேட்க மாட்டுறாங்கன்னா பட்டுன்னு அப்படியே நம்ம வாய்ஸை ஸ்லோ பண்ணோம். அப்படியே எல்லாருமே பார்ப்பாங்க, என்ன ஆச்சு மேடம், திரும்பி வாய்ஸ் ஏற்றுங்க. அதாவது நான் அந்த மாதிரி சொல்கிறேன், அதில் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனம் வாங்கிங்க மேடம். சரி, மற்றபடி உணவு ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒன்றே ஒரு மன கஷ்டம், நான் ஒரு தேநீர் பிரியர், எனக்கு அது மட்டும்தான் கிடைக்கல. கும்பகோணம் வந்து ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கணும்னு எழுதி இருக்கு. ஓகே, நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், எல்லாரும் கூட வந்து ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் கூட வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப மனநிறைவாக இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னொன்று மேடம், தமிழக முதல்வர், அப்புறம் தமிழக போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழக அறநிலையத்துறை 3 பேருக்கும் இது ஒரு ஜாயிண்ட் இதுதான். இது நம்ம வெறும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நம்பி மட்டும் சொல்ல முடியாது. அறநிலையத்துறை எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் அப்படியே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். இது மென்மேலும் தொடரட்டும்.